முருகருக்கு எப்பயுமே வந்து அந்த அரகரா போட்டு ஒரு எப்பயுமே வந்து அந்த பக்தர்கள் வந்து ஒரு நளினத்தோட ஒரு நடனத்தோட அப்படி ஆடி பாடும்பொழுது துள்ளலாக பண்ணும்பொழுது தான் அவரே மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா எப்பயுமே நீங்கள் சொல்லுவாங்களே, அது அவர் ஒரு வதம் பண்ணிவிட்டு ஒரு சூரசம்ஹாரம் பண்ணிவிட்டு ஒரு இது பண்ணிவிட்டு கோவத்துலேருந்து அவர் தனியும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சிங்கிற மாதிரி அவரையும் வந்து சந்தோஷப்படுத்தணும், ஒரு குளிர்படுத்தணும், அவரை மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கும்பொழுது ஆடலோட பாடல் பண்ணும்பொழுது அவருக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். அதனால் அமைச்சரும் சொல்லிட்டாங்க, மேடைக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 நாளாக நடக்குது, எல்லாருமே கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க 2 நாளுங்கிறதுனால. அதனால் நீங்கள் பாடும்பொழுது நல்ல வைப்பாக பாடி இருக்கிற பக்தர்களை எல்லாரையுமே வந்து அவங்கள வந்து ஒரு எனர்ஜி படுத்திடுங்க அப்படிங்கும்பொழுது நம்ம எப்பயுமே வந்து எனக்கு தலைப்பும் வந்து கிராமியத்தில் முருகன் அப்படிங்கிற தலைப்பு தான். அதனால் நான் என்ன பண்ணேன், அது நம்ம களம், நம்ம பாட்டுக்கு பூந்து விளையாடலாம். அதனால் முருகருடைய அந்த முத்தமிழ் மாநாட்டு வரிகளையும் சேர்த்து முதல்வருடைய பேரையும் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எப்படிலாம் இதை வந்து சீர சிறப்பாக ஏற்படுத்தினாங்களோ அதையும் சேர்த்து பாடலாக பாடும்பொழுது அது மக்களுக்கும் நமக்கும் கனெக்டிவிட்டி ஆச்சு. நல்லா நிறைய பெரியவங்கள்லாம் பின்னாடி டான்ஸ் ஆடினாங்க. அதே மாதிரி எல்லோரும் என்ஜாய் பண்ணி கை தட்டினாங்க. அதேமாரி எல்லோரும் அரோகரா சொன்ன உடனே நான் சொல்லிட்டேன், முருகரே மேலே மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து நிகழ்ச்சியை பார்ப்பார் உட்காந்து எல்லாத்துலேயும் கூடயும். அப்படி ஒரு தருணமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த அற்புதமான வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் எத்தனையோ கலைஞர்கள் இருக்காங்க. அதில் எங்களுக்கு கிடச்சிது, நாங்கள் 4 பேரும் வந்து கொடுப்பன தான் இது வந்து வரலாறு பேசக்கூடிய ஒரு விழா. உலக முத்தமிழ் மாநாடுங்கிறது வந்து இப்படிப்பட்ட மாநாட்டில் வேல்முருகன் அப்படின்ற பேரோடு இங்கே வந்து போனதில் இன்னும் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சீர சிறப்பாக அற்புதமாக இதை ஏற்படுத்தி நடத்தி முடித்த நம்மளுடைய இந்து சமய அறநிலைத்துறைக்கும் அறநிலைத்துறை அமைச்சருக்கும் இந்த நேரத்தில் பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒட்டுமொத்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி தேசமங்கரிசி மடத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அகில உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது என்பது உலகத்திலே வாழ்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சியை தந்திருக்கின்றது. ஏனென்றால் அங்கங்கே திருக்கோயில்கள் முருகன் வழிபாடு இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இப்படி ஒரு விழா நடத்ததன் மூலியமாக அவர்களுக்கெல்லாம் எப்படி நம்முடைய புராண செய்திகள் இலக்கிய செய்திகளெல்லாம் சொல்லியோ அதையெல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அவர்களும் அந்தந்த நாட்டிலே முருகன் வழிபாட்டை இன்னும் மேலும் மேலும் சீரும் சிறப்பமாக செய்வதற்கு இது ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றது. தமிழகத்திற்கு பெருமை, தமிழ் மக்களுக்கு, முருகனை கும்பிடுகின்ற தமிழ் மக்களுக்கு இது உலக பெருமையான செய்தியாக நாம் பார்க்க வேண்டும். இது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 6 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த திருப்பணியை தொடங்கி வைத்தார்கள். 6 மாத காலம் மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் அறநிலைத்துறை அலுவலர்களும் எங்களையெல்லாம் அழைத்து அவ்வப்பொழுது பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு படியாக கலந்து ஆலோசித்து இந்த பல்வேறு முடிவுகளை எடுத்து இந்த விழா நடைபெற்றிருக்கின்றது. ஆக இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா மக்களும் நல்லாக இருக்க வேண்டும், எல்லா சமயத்திலும் நல்லா இருக்க வேண்டிய நல்ல நோக்கமாக நாம் பார்க்க வேண்டும். தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு 3ஆம் படைவீடு என்று போற்றப்படுகின்ற பழனியம்பதியிலே கடந்த 2 நாட்களாக மிகச்சிறப்பான முறையிலே மாநாடு நம்முடைய முதல்வருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய துறை சார்ந்த சேகர்பாபு ஐயா அவருடைய நல்ல முயற்சியோடு துறை சார்ந்த பல்வேறு அமைப்பாளர்கள் இதற்காக பணியாற்றி இருக்கின்றார்கள். இந்த முத்தமிழ் மாநாடு என்கின்ற வகையிலே இசை நாடகம் என்கின்ற வகையிலே இது பல்வேறு கலைஞர்கள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டும் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதிலே கலந்து கொண்டு தமிழருடைய பாரம்பரியமிக்க கலைகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையிலே பணியாற்றி அத்தனை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.